இன்னும் பார்த்தோம்னால் அவரை எப்படியாவது அகப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அந்த ராபோஜன பந்தியை முடித்து யூதாசு நாளே மத நிலையில் இருக்கிறவர்கள், இந்த அண்ணா காய்பா பிரதான ஆசாரிகள், யூதர்கள், சதுரிசேயர்கள், பரிசேயர்கள், இவர்களெல்லாம் கூட்டு முயற்சியினாலே இயேசுவை காட்டி கொடுப்பதற்கும் இயேசுவுக்கு பிடித்து கொடுப்பதற்கும் வெகுமதி வழியாக யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள்? யூதாசை தேர்ந்தெடுக்கிறார்கள். இயேசுவை முதல் திரு ராபோஜனத்தின் வழியாக அவருடைய பிக்கப்பட்ட சரீரத்தையும் அவர் பான பண்ணுகிற ரத்தத்தையும் கொடுத்தது யூதாசு காரியத்திற்காக மட்டும்தான். எனவே அவன் வழியாக இங்கு சூழ்ச்சி, மத விசாரணையின் வழியாக அந்த சூழ்ச்சி நடக்கிறது. முதலாவது பார்த்தோம்னால் யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே பார்க்கிற போது 18 முதல் 31 வரை நாம் பார்த்தோம்னால், பிலாத்திடம் கொண்டு போய் அண்ணா முதல் இயேசு, காய்பா, சனகரிப் சங்கம், இது எல்லாவற்றுமாய் மத விசாரணை அந்த இடத்துல நடைபெறுகிறது. இயேசுவின் மீது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பலவிதமான பொய்களை சொல்லுகிறார்கள். ஒருவன் மாத்திரம் மட்டும் பொய்யை உண்மையாக சொன்னான். எருசலேமுடைய தேவாலயம் இடிக்கப்பட்டு 3ஆம் நாளில் எழுப்பப்படும் என்கிற அந்த வார்த்தையே வழியாக சொல்லுகிற வார்த்தை தான் அவன் மாத்தி அந்த பொய்யின் வார்த்தைகளை சொன்னதுனால தான் அங்கு அந்த சூழ்ச்சி தான் அந்த மத விசாரணையில் ஈடுபடுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் யோவான் 18ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்திலே தன்னை மேசையா என்று சொல்லி தலைமை ஆசாரியின் இடத்திலே இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிற போது அந்த மத விசாரணைக்கு எடுத்த சாட்சிகளாக இருக்கிறது. எனவே முதல் நிலையில் இருக்கிற போது இயேசுவை மத விசாரணை நாளிலே கன்னத்திலே அறைந்து அவரை தன்னுடைய வார்த்தையினாலே வாதிக்கப்பட்டு நிலையிலே மத விசாரணை நடைபெறுகிறது. இரண்டாவது பார்க்கிற போது அரசியல் விசாரணை. பிலாத்துவின் முன்பாக முதல் விசாரணை நடைபெறுகிறது. முதல் விசாரணை பிலாத்துக்கு முன்பாக நடைபெறுகிற போது ஏரோதுக்கு முன்பாக அவரை கொண்டு போகிறார்கள். பிலிப்பினுடைய மனைவி யோவான் சிறைச்சாலையில் இருக்கிற போது, பிலிப்பை எச்சரித்த நிலையில் இருக்கிற போது, அதாவது யோவான் தனக்கு எச்சரித்து அந்த ஏரோதுக்கு முன்பாக நிற்கிற ஒரு சூழல், அவரிடத்துல அந்த விசாரணை வருகிறது. திரும்பவும் பிலாத்தின் இடத்துல கொண்டு போகிறார்கள் அந்த விசாரணை. எனவே இந்த விசாரணை எல்லாம் முடிந்து ஆண்டவரை சிலுவையிலே ஏற்றுகிறார்கள். சிலுவையிலே ஏற்றுகிற போது அவர் நமக்கு 7 வார்த்தைகளை நமக்கு முதன்மையாய் கொடுக்கிறார். 7 என்பது திருமறையிலே ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய 7 என்ற அடையாளம் இருக்கிறது. அதன் வழியாகத்தான் 7 என்கிற வார்த்தை பிரதிஷ்டப்பட்டது. எனவே இயேசு மொழிந்த 7 வார்த்தையின் அடையாள எண்களாக சில நாம் வேதத்திலே பார்த்தோம்னால் இன்று சொல்லப்படுகிற வேதத்தில் வழியாக திருமறை 7 என்பது திருமறை புனிதமான மறை நூலாக சொல்லப்படுகிறது. வாரத்தின் 7 நாட்கள் இறைவன் 7வது நாளிலே ஓய்ந்திருந்தார். பழைய ஏற்பாட்டின் சிம்சோன் தலையிலே 7 சாடைகள் இருந்தது. அது மாத்திரமல்ல, நாகமுன் யோர்தான் நதியிலே ஆற்றிலே 7 தடவை முழுங்கி எழுந்தான். சகரியா புஸ்தகத்திலே 7 விளக்கு பற்றி சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 7 நாள் 7வது வருடம் விடுதலை என்று சொல்லப்படுகிறது. எலியாவின் வேலைக்காரன் 7வது முறை வானத்தை அண்ணாந்து பார்த்து 7வது முறை மழைக்கான அறிகுறியை சொன்னதை பார்க்க முடிகிறது. எலிசாவின் நாட்கள் இறந்த குழந்தை 7வது முறை அது தன் உயிர் பெற்றதை பார்க்க முடிகிறது. இயேசுடைய வம்ச அட்டவணையே பாரம்பரியமாய் சொல்லப்படுவது 7 என்று எண்களில் அடைக்கப்பட்டிருக்கிறது. திருமறையிலே 7 சாதிகள், 7 எக்காலங்கள், 7 சபைகள், 7 விளக்குகள், 7 விண்ணப்பங்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆதி திருச்சபையின் 7 மூப்பர்கள் என்று 7 என்பது நமக்கு முதன்மையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 7 என்ற எழுத்தின் வழியாகத்தான் ஆண்டவர் 7 வார்த்தையை நமக்காக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நம்ம மீட்பதற்காக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. அதனால்தான் முதலாவது மன்னிப்பின் வாழ்வு, 2வது ரட்சிப்பின் வாழ்வு,
மூன்றாவது துயரோற்றவர்களுக்கு வாழ்வு, நான்காவது இருளில் இருப்பவர்களுக்கு அந்த இருளை போக்கி வாழ்வு கொடுக்கிற வாழ்வாய் இருக்கிறது. ஐந்தாவது பார்க்கிற போது ஆத்மீக தாகத்தை தீர்க்கிற வாழ்வாய் இருக்கிறது. ஆறாவது வாழ்வு வெற்றி உள்ள ஒரு வாழ்வு. ஏழாவது வாழ்வு ஜீவன் தருகிற வாழ்வாய் என்று சொல்லி 7 வார்த்தைகள் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற திருவார்த்தையை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். இந்த தியானத்தின் வழியாக ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தை போகிற போது ஆண்டவர் உங்களுக்கு வழி நடத்துவார். இந்த சிலுவையின் பின்னணி, இயேசு எனக்கு முன்மாதிரி, இயேசு எனக்கு சிலுவையை கொடுத்தார், நான் மீட்பை அடைந்தேன் என்கிற தெய்வீக வார்த்தையோடு கர்த்தர் தாமே உடைய வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் பத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்துவுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வராக. ஆமென். நாம் தொடர்ச்சியாக சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை கேட்க போகிறோம். தொடர்ச்சியாக முதலாக நாம் மன்னிப்பின் செய்தியை கேட்க போகிறோம். மன்னிப்பின் செய்திக்கு முன்பாக